இவங்க 1000 கோடி சொன்னாங்கன்னா அது 2000 கோடி கலெக்ஷன். ஓகேங்களா? இந்த படம் எங்களை பொறுத்த வரைக்கும் 2000 கோடி கலெக்ஷன் ஆகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோனாச்சும் 100 கோடி ஆசைப்பட்டீங்களா? தலைவன் அந்த ரோடை போட்டதுக்கு அப்புறம் தான் 100 கோடின்றதை பேச ஆரம்பிச்சிங்க. 200 கோடி எங்கள் தலைவன் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பேசுனாங்க. ஜெயிலரில் 800 கோடி அடிச்சு தூக்குனதுக்கு பேசுகிறாங்க. தலைவர் சொல்ல மாட்டார், செஞ்சதுக்கு அப்புறம் டார்கெட்டுன்னு வைப்பார். அதுக்கடுத்து எல்லா தமிழ் சினிமா ஹீரோவும் அதை சேஸ் பண்ணுங்க. முதல்ல 2.0 இதை ரெக்கார்டை முடிக்கிட்டு வந்து அதுக்கடுத்து கூலி பாருங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு எவனாலையும் தொட முடியாது. திருப்பி தலைவரே தான் வந்து இந்த ரெக்கார்டை உடைப்பார். தலைவர் 50ன்றது அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை எல்லாருக்குமே ஓப்பனாக சொல்கிற வருஷம். ஏன்னா ஒருத்தர் 2 வருஷம் 3 வருஷத்தில் ஹிட் ஆகிட்டு வந்து நான் உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சைடில் பேக் தொங்க வச்சு கலாநிதி மாறன் சொல்கிற மாதிரி தான் பேக் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தனி ஜெட்டில் போயிட்டு இருக்காங்க. 50 வருஷமும் சாம்ராஜ்யத்தை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சு மனுஷன் இப்போ கூட பெங்களூரில் தனியாக அவர் மட்டும் ஜாலியாக இருக்காருன்னா ஒரே ஆள், ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான். இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. தலைவர் 50, ரஜினி 50 மட்டும் இல்லை, தலைவருக்கு 75 இயர்ஸ் பிறந்த நாள். அதை தாண்டி எங்களுக்கு தலைவர் ஆட்டோபயோகிராஃபி வரப்போது. அதை தலைவர் எழுதுற